நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஆரம்பித்ததே. ஆனால் சில கமெண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுற பொருள் வந்து இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்தனால ரிப்பீட்டடாக வந்தனால அதையும் ஒரு சிலது மாற்றினேன். ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்லை மாற்ற சொல்லியிருந்தாங்க. சரி நான் அதை மாற்றினேன். அதுக்கப்புறமா ஆயில் வந்து பாக்கெட் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு பாட்டில் வாங்கணும்னு அப்புறம் அதையும் வாங்கினேன். பிளாஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க மாவெல்லாம் பிளாஸ்டிக்கில் வைக்கிறீங்கன்னாவும் பிளாஸ்டிக்கையும் மாற்றிட்டேன். சாப்பிங் போர்டும் அதே மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னாவும் அதையும் மாற்றியாச்சு. இப்போ தான் மீஷோவில் ஒரு சாப்பிங் போர்டு வாங்கியிருக்கேன். நான் ட்ரைபேடு கூட யூஸ் பண்ணாமல் வெங்காய கூடையில் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதில் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியும், லாங் வீடியோ எடுக்க முடியலை. அதனால தான் ட்ரைபேடை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ட்ரைபேடு இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ அதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம கமெண்ட் பண்ண எல்லாத்தையுமே நம்ம வாங்கியாச்சு. இன்னுமே எதுவும் வாங்க தேவையில்லை யூடியூப்காண்டி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ட்ரைபேடும் வேறு உடஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை.